நம்முடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொருளாளர் உயர்திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள்தான் எப்பொழுதுமே முதல் பேச்சாளர். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாத கூட்டத்திலுமே அற்புதமான ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார். ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதா பரபரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இந்த சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர், செயலாளர் மற்றும் உள்ள அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற ஐயா வாஸ்து சாம்ராட் திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கின்ற நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்தினுடைய தலைவர் திரு சக்தி குரு ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீளலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனு பாம்பு மாதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ராயன் தானம். வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார். வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று. எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னூர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள் இருந்த தன்னை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். அந்த வகையிலே என்னுடைய குருநாதரை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். சரி, முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம். இன்று நெட்டெடுப்பு ஜோதிடத்திலே சுக்கிரமனை மையமாக வைத்து சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். சுக்கிரன் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயர்கள் சுங்கன் என்றும், சுக்கிரன் என்றும், பளிங்கி என்றும், பளிங்கன் என்றும், கலத்திர காரகன் என்றும், வெள்ளி என்றும், மலைக்கோள் என்றும், இப்படி பலவிதமான பெயர்களை அந்த சுக்கிரனுக்கு வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக சுக்கிரனுடைய காரக தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி பலன் எடுக்க வேண்டும் என்றாலும் காரக தத்துவம் தான் வேலை செய்யும். பாவகமும் காரக தத்துவம் தான் வேலை செய்யும். சரி, சுக்கிரனுடைய காரக தத்துவம் என்ன? பேரில் எற்காய் தாசர் பசு பெண்டிர் ஊர ஊர்தி, பேரியை வாத்தியை சங்கீதம், நடனம் நாட்டியம், கொடி குடை டால் நானாவித பரிமள வாசனை திரவியமும், அயன சயன இசை சாமர யோகமும், பேர் இளமை மொச்சை புலி ஈயம் அலை பயஞ்சோறு, எப்பொழுது பரியாச பிரசங்கம் இரட்சகன் மால், சூர்குல பெண்டீரின் அனுகூலமும் இவருக்காம். இப்போ இது சுக்கிரனுடைய காரக தத்துவம். இதில் என்ன காரக தத்துவம்னா, ஏதோ சொல்லிட்டு போனார் பாட்டு மாதிரின்னு சொல்கிறான். முதலாவதாக பட்டப்பெயர் உள்ள கிரகம் சுக்கிரன். அப்புறம் தாசர், பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர் நம்பினால். பசு, பசுக்களுக்கு காரணம் சுக்கிரன். பெண்டீர் காரணம் பசு, பெண்டீர் ஊர ஊர்தி. அப்போ இந்த வாகனங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் அவர். அதனால தான் ஊர ஊர்தி. அடுத்தாப்புல சொன்னார், பேரியை வாத்தியை சங்கீதம் முதலாய் உள்ள அனைத்து இசை கருவிகளுக்கும் சொந்தக்காரர் யாருங்க? சுக்கிரன். அடுத்தாப்புல பரியாச பிரசங்கம் மால், நகைச்சுவையாக பேசுவது சுக்கிரன். இரட்சகன் மால், திருமால். இப்படி அத்தனையும் சொல்லிடுறாருங்க. இப்போ சென்ட் அடிக்கிறியா, காரணம் சுக்கிரன்.
நல்ல வாசனை திரவியங்கள் தன்னோட பயன்படுத்தியா சுக்கிரன். அதனால தான் சொன்னார், பேரியை வாத்தியை சங்கீதம் நடனம் நாட்டியம் கொடி குடை டால் நானாவித பரிமள வாசனை திரவியமும் அயன சயன சாமரை இசையோகம். சாமரை என்பது வாகன யோகம். சித்தார இது இரண்டாவது. மூன்றாவதாக ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்? அழகு, அந்தஸ்து, கௌரவம், புகழ், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எடுத்த காரியத்தில் வெற்றி, வலுப்பெற்ற பூர்வீகம், பூர்வீகத்தின் மூலமாக அனைத்து செல்வங்களையும் அனுபவித்தல், இவையெல்லாம் இருக்கும் லக்னத்தில் சூரியன் இருந்தால். அடுத்தாப்புல இரண்டாம் இடத்துல சூரியன் பார்க்குறோம். இரண்டாம் இடம் என்பது அப்படியே போட்டுங்க, அந்த காரம் தனம், குடும்பம், வாக்கு, அப்படியே இதை வச்சுக்கோங்க. செல்வம் முதல் வாக்கு எடுத்துங்க. எப்பொழுதும் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசக்கூடியவர் சுக்கிரன். அடுத்த முகம், எப்பொழுதும் மகிழ்ச்சியான முகம் கொண்டவர், சிரித்து பேசக்கூடியவர். அப்படியே அந்த காரகத்துவம் ரெண்டாம் இடத்து காரகத்துவம் அப்படியே வந்துருச்சு. அழகான வீடு, வீடு எப்பொழுதும் கலகலப்பாக, வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். அடுத்தாப்புல கதை, கட்டுரை, காவியம் இவைகளெல்லாம் எழுதக்கூடியவர் அவர். இதை ரெண்டாம் இடத்துக்கு வச்சுக்கிறோம். இரு பொருள் பட பேசக்கூடியவர் சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால். அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் மகிழ்ச்சியாக இருக்கும். இது ரெண்டு. மூன்றாவதாக சுக்கிரன், ஒரு ஜாதகத்திலே மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் காதல் வயப்படுகின்றவரை இருப்பார். வழினா போய் காதலிப்பார், காதல் ஏற்படும், ஊர் சுற்றுவார், பல விதமான, அது வண்டியில் ஊர் சுற்றுவார் வைத்துக்கொண்டு. இதனால் பலவிதமான கெட்ட பெயர் வரும். அதை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார். இப்போ இது சொல்கிறதெல்லாம் மூன்றாம் இடத்துல நல்ல நிலையில் சுக்கிரன் இருந்தால் மட்டுமே. இவர் பாதிக்கப்பட்ட வீடாக இருந்தால் வேறு மாதிரி மாறும். இவரோடு வேறு கிரகங்கள் சேர்ந்தால் அதே பலன் வேறு பக்கம் மாறும். நான்காம் இடம் சுக்கிரன், அவனுடைய தாய் அழகாக இருப்பாள், தாய் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தாயிடம் நிதி பெற்று வாழக்கூடியவராக இருப்பார், அழகான வீட்டில் வாழ்வார், வீடு அரண்மனை போல வீடு அமையும், வீட்டிலே ஆடம்பர பொருள்களெல்லாம் நிறைய வாங்கி வைப்பார், வாகனங்கள் புதுசாக வாகனங்கள் வாங்கி வைப்பார். இதே சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் பழைய வாகனங்கள் வாங்கி அதை தொடச்சு புதியதாக மாற்றி விடுவார். ஆகவே வாகனத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன், சுங்கனவன் பஞ்சமத்தில் உயர்வெய்த அங்கவெல்லாம் பொன்னாகி வரும் அங்கையவள் தங்கமதை கொண்டிடுவாள் தன்னுடனே எப்போதும் இடுசண்டை வந்து சேரும்னார். ஆக மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஆகான்னு சொல்லிட்டார் சுக்கிரன் 5ல் இருந்துச்சுன்னா. அடுத்தறப்போல் ஆறாம் இடத்துல சுக்கிரன், ஒரு ஜாதகத்திலே ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் சொன்னது மாதிரியே ஆறாம் இடத்திற்குரிய காரகத்தை தான் கடன், வம்பு, தும்பு, வழக்கு வந்து சேர்ந்துடும். ஐயா லைவில் போலி இல்லையா ஐயா? போலி இல்லை, இல்லை போகுதா? போலியா? சரி, கொஞ்சம் நைதா தைரியமாக பேசுகிறோம்.
என்னங்க? சரி, ரைட்டு. என்ன காரணம் என்றால் இவர் காதலிப்பார், இவரையும் ஒருவர் காதலிப்பார். இந்த காதல் ஊர் சுற்றுற அளவில் போகும். கடைசியில் இவர் காதலித்த பெண்ணானவள் இவர் மீது குறை சொல்லிவிட்டு இவரை இழித்தும் பழித்தும் பேசிவிட்டு போய்விடுவார்கள். ஆகவே இவர் காதலிக்காக அதிகமாக செலவு பண்ணுவார். இன்னும் சொல்ல போனால் புதிய புதிய வாகனங்களை காதலிக்காக வாங்குவார். வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றுவார். கடைசியில் வந்து வெற்றி பெறாது ஓடிப்போம். இதே ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இவன் விட்டுட்டு ஓடினானா காவல்துறை வளம் போகும். அப்புறம் காவல்துறை வழக்கு பதிவு, சமாதானம், இந்த சிக்கலில் அவர்கள் போய் மாட்டுவார்கள். அடுத்ததாக 7ஆம் இடத்தில் சுக்கிரன். பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் தனித்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நன்றாக அழகான மனைவி அமையார். வேறு எந்த கிரகத்தினுடைய சுப கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தாலும் கொஞ்சம் அப்படிதாங்க. தனித்த சுக்கிரன் நல்லநிலையில் இருந்தால் அழகான மனைவி வாய்ப்பாள். அதனால தான் சொன்னாங்க, ஆனதோர் 7 இடத்தில் அரசனும் பலமதாகி. பாருங்க, ஆனதோர் 7 இடத்தின் அரசனும் பலமத தேனிகர் குடும்பாதிபதியும் சினேகர் அங்கிசம் பெற பளிங்கினும் நல்நிலையில் இருக்க சொல்லாரு. அதாவது அழகான மனைவி ஆயிப்பாங்க. ஆனதோர் 7 இடத்தில் அரசனும் பலமதாக ஈனமில் பளிங்குதானும் வலுவாக இருந்திட தேனிகர் குடும்பாதிபதியும் சினேகர் அங்கிசத்தில் இருந்திட தான தர்மமுள்ள அதிரூப சுந்தரியை இவனுக்கு மனைவியாக வாய்ப்பாள். இது ஜாதகாலங்கர பாட்டு. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருங்க. இருக்கும். இதுவே இதோட செவ்வாயோ சேர்ந்துச்சு, ராகோ சேர்ந்துச்சு, சூரியனோ சேர்ந்துச்சு, அப்படியே போயிடும். நீ இந்த பலனெல்லாம் அங்கே ஈடுபடாது. அப்படியே தலைகீழாக மாறிவிடும். இதெல்லாம் ஜோதிடத்தை ரசித்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இதே சுக்கிரன் தனியாக இருந்தால் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதே 7ஆம் இடத்துல சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அது வேற, சனி சேர்ந்துச்சுன்னா அங்கே வேற, ராகு சேர்ந்தால் வேற. இப்படி எடுத்துக்கணும். சரி, அடுத்த என்ன, இப்போ 8 7 வரிசையாக சொல்லிடுறேன். அப்புறம் 8ஆம் இடம் சுக்கிரன். இந்த 8ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் என்னன்னு பார்த்து அப்படியே கொண்டு வரணுங்க. 8ஆம் இடம். அதனால சொன்னாங்க, ஏழவன் களத்திரக்காரனாகி தாழ்விடமான எட்டதலில் நின்றுவிட்டால் சுற்றும் சூழ வந்தாலும் சூழ்நிலை சரிந்தபின் மிக்க மிள மனம்தான் நடந்திடுமானா. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்க, காலதாமதம் திருமணம் செய்தால்தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பு. இல்லை 25 வயசுக்கு முன்னாடி பண்ணேன்னா அது அப்புறம் கொஞ்சம் சிக்கல் தான். இன்னொரு செய்தி, 8ஆம் இடத்தினுடைய மற்றொரு செய்தி என்ன, அவமானம். அவமானம் வந்தே சேரும். இன்னொன்று 8ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் என்னங்க, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத இழப்பு. அதையும் வச்சுக்கணும், இதையும் கவனத்தில் கொள்ளணும். 9ஆம் இடத்துல சுக்கிரன், அது திரிகோண ஸ்தானமாச்சா, சுக்கிரனுக்கு நல்ல இடம்.
நம்ம தலைவருக்கு 9 சுக்கிரன் இருக்கார். அதனால தான் வந்து ஆண்டு விழா போட்டாங்கன்னா இந்த இசைக்கருவிகள் அத்தனையும் முழங்கும் சரிங்க. அதான் கொடி குடை டால் நானாவித பரிமள வாசனை திரவியமும் சொல்கிறார் பாருங்க. நடனம் நாட்டியம் பேரியை வாத்தியை அத்தனை இருக்கும். 10ஆம் இடம் சுக்கிரன் தொழில்காரகமாச்சு. என்ன தொழில் செய்வார்? இந்த ஆடம்பரமான இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் அருமையான தொழில். அடுத்தாப்புல 11ஆம் இடம் சுக்கிரன். நல்ல இடம்தான், கொஞ்சம் எசக்கு பிசக்கான இடம். சரி, இப்போ இந்த 11ஆம் இடத்தில் இருக்க சுக்கிரன் என்ன செய்வார்னாங்க, இதே சரளக்கணமாக இருந்து 11 சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஐயா நண்பர் சொல்வது போல் வந்து வீட்டில் நகை நட்டு வச்சுருந்தால் அந்த திசாய் புத்தி நடக்கும் போது காணா போகும், இல்லை அடகு வைப்பான். சரத்துக்கு மட்டும்தான். வீட்டில் பட்டு சேலை வந்தால் கிழிஞ்சு போயிடும், பட்டு சேலை வச்சுருந்தா காணாமல் போயிடும். லாண்ட்ரி போட்டினா கிழிச்சு கொண்டாந்து கொடுப்பேன். ஏன்? அந்த சுக்கிரனுடைய காரகம் அங்கே போய் பாதகத்தை பண்ணுது, அடி வாங்குது. அப்புறம் 12 சுக்கிரன் உல்லாச வாழ்க்கை. உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம் அப்படிங்கிறது மாதிரியே ஜாலியான சொகுசாக வாழக்கூடியவர். இப்படி ஒரு 2 வரியில் சொல்லிட்டோம் 12ஆம் சுக்கிரனை பற்றி. அடுத்தாப்புல வந்து இந்த சுக்கிரனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுக்கிர திசை ஒருத்தருக்கு நடக்குது. ஏன்னா தசா புத்தி தான் அங்கே பாருங்கள், பாரம்பரிய முறையிலே தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். முதல் தசா புத்தியை பாருங்கள். அந்த தசா புத்தி அவருக்கு நடக்கிற தசா புத்தி வந்து சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்குது வச்சுக்கிறோம். இது 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிர திசை 8ஆம் திசை நடக்குதுன்னா அவன் கண்டிப்பாக அவமானத்தை சந்திப்பான். காலம் முழுவதும் ஒரு அவமானம் அவனுடைய பேரிலே ஒட்டி கொண்டே இருக்கும். ஒன்றா இதே இந்த சுக்கிர புத்தி வந்து ஒரு ஜாதகனுக்கு வந்து 10 வயசுக்கு மேலே சுக்கிர திசை ஆரம்பிக்குது. அப்போ 30 வயசு வரலையும் இருக்குது. சுக்கிரன் வந்து கெட்டு போயிருந்துன்னு வச்சுக்க, இந்த குட்டி சுக்கிரன் குடும்பத்தை அவமானப்படுத்துமா. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா என் குட்டி சுக்கிரன் குட்டி சுக்கிரன் நானா. இந்த குட்டி சுக்கிரன் என்பது ஒரு பையனுக்கு சிறு வயசில் வருது பாரு சுக்கிர திசை, அதுக்கு தான் குட்டி சுக்கிரனா. அது நன்றாக இருந்தால் நல்லபடியாக இருக்கும், இல்லைன்னா அந்த பேரை வாங்கி கொடுத்தோம். இதே அடுத்தாப்புல சுக்கிர திசையில் வந்து சூரிய புத்தி. நல்லா கவனிக்கணுங்க, சுக்கிரன் எங்கே இருக்காரு சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்க, கனெக்டாக இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்து அதோட கோச்சார கிரகம் சிறப்பாக இருந்தால் நிலங்கள் வாங்குவோம், அரச வாழ்க்கை அமையும். இல்லை கெட்டு போயிருந்தா அவ்வளோதான். அடுத்தாப்புல சந்திரன், சந்திர திசை புத்தி, சுக்கிர திசையில் சந்திர புத்தி. இந்த சுக்கிரனும் சந்திரனும் சந்தித்தா என்னன்னு உங்களுக்கு தெரியும், சேர்ந்துருந்தாவே என்னன்னு தெரியும். நிறைய பேர் நிறைய விதமாக எழுதியிருக்காங்க. இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கையை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாங்க. அதனால் ஒரு ஆள் சொல்லிட்டார், கோவலன் போல இருப்பார்ட்டு. அதுக்கு மேலே வேண்டாம் விளக்கம். அடுத்தாப்புல செவ்வாய், சுக்கிர திசை செவ்வாய் கேந்திரத்தில் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நிலம் வாங்குவார், எல்லா வேலையும் செய்வார், அது இருக்கும். அப்புறம் புதன் வாழ்க்கை, அந்த புத்தி சுக்கிர திசையில் புதன் புத்தி சிறப்பாக அமையும்.
அதற்கு அடுத்தாற்போல குரு அந்த புத்தி சிறப்பாக அமையும். சனி புத்தி அதுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க, ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லிலையில் இருந்தால் சிறப்பாக பலன் தான். சுக்கிர திசையில் ராகு புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்க, ராகு கெட்டு போயிருந்து சுக்கிரன் கெட்டு போயிருந்தா இவனு அந்த பாணியில் போயிடுவார். அடுத்தாப்புல சுக்கிர திசையில் கேது புத்தி. அழகான ஒருத்தர் சொன்னார், அப்பா சாமி போதுமுடா அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு காவி வேஷ்டி காவி துண்டை கட்டிக்கிட்டு கோயிலாக போயிட்டு இருப்பார். முடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த சுக்கிர திசை, சுக்கிரனை பற்றி சில செய்திகள் சொன்னோம். ஒரு பாடல், அழகான பாடல் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கான். அது வந்து குமாரசாமியத்தில் இருந்தது. காமவிற்கு ஈர் ஐந்துக்கு இவனும் கவிதானும் பலமாக, கல்லிய மண்ணிற்கு உறவாக கேந்திர கோணம் கதுவ, சோமன் அதின் மால் மூவரில் ஒருவர் சேர, வெகுசன மித்திரமும் தொண்டடிமைகள் முதல் சுரபி முதல் உந்தர், பூ முதல் பரிமளமும் கொடி குடைட்டால் நானாவித பரிமள வாசனை திரவியமும் பந்துசன பூஜ்யமும் உலகில் நாமம் அதிக பெயரும் சங்கீதம் வாத்திய நடன பிரியத்தான் என்னாலு இவனுக்காம். இது குமாரசாமியத்தினுடைய பாடல். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறேன். என்ன விளக்கம் சொல்லாத பாடல் வீணா போன பாடல். விளக்கம் இருக்கணும். இப்போ காமம் இருக்கு ஈர் ஐந்துக்கு இவனம், 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எதுங்க? 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்குரியவரும் நாளும் 4ஆம் இடத்திற்குரியவரும் சுக்கிரனும் பழம் பெற்று நல்நிலையில் இருந்தால்தான். அதனால் தான் சொன்னாங்க. அடுத்த வரை சொன்னார், கல்லிய மண்ணிற்கு உறவாக கேந்திர கோணம் கதுவ. இப்படி நீயே ஒரு லக்கணத்தை கணிச்சிக்க, மனசில் வச்சுக்கணும். கேட்கின்ற பொழுது கடக லக்கணம் வச்சுக்க, 4ஆம் இடத்துல சுக்கிரன் போடு, சந்திரனை கொண்டு போய் போட்டு பாரு. கல்லிய மண்ணுக்கு உறவாக கேந்திர கோணம் கதுவ. அடுத்த வரி சொன்னார், சுபகிரகங்களில் 3களில் ஒன்று பார்க்கணும். சோமன் அதின் மால். சோமன் தான் சந்திரன், திங்கள் தான் இது. சோமன் அதின் குரு மால், இது பார்க்கணும். சோமன் அதின் மால் மூவரில் ஒருவர் பார்க்க, வெகுசன மித்திரமும், இவனுக்கு சொந்த பந்தங்கள் நிறையா இருக்குமா. வெகுசன மித்திரமும் தொண்டடிமைகள் முதல் சுரபி முதல் உந்தர். இவருக்கு ஒரு தொண்டு அடிமைகள் கூட்டம், ஒரு அடிமை கூட்டமே இவரை கண்டாவே 100 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பான். அதான் தொண்டடிமைகள் முதல் சுரபி முதல் உந்தார் சொல்லிட்டு, பூவும் பரிமளமும் கொடி குடைட்டால் சங்கீத நடன விரியத்தார் என்னாலும் உலாவாமாய். இப்படி அழகான பாட்டு சொன்னார். இப்படி சொல்லிட்டு போகிறத விட இன்னொரு அழகான ஒரு விளக்கம் சொல்லிட்டா, ஒரு உதாரண ஜாதகம் சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு ஜாதகம் நண்பர் கொடுத்தார், ரொம்ப அருமையான ஜாதகம். மீன லக்கணம், லக்கணத்திலே குரு, லக்கணத்திலே குரு, குருவோட சுக்கிரன், 3ஆம் இடத்திலே கேது, 4ஆம் இடத்திலே சனி, 9ஆம் இடத்திலே ராகு,
11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சந்திரன். எடுத்த உடனே இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கார். ஆனால் அங்கேயே லக்னாதிபதி லக்னத்திலே யார் ஒருத்தர் உச்சம் பெற்றிருக்காரு? சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். இப்போ எப்படி பலன் எடுப்பது? சுக்கிரன் ஒரு பதவி வச்சிருக்காரு. 3-8 ஒரு பதவி வந்து எங்கே இருக்குது? 3-8 சுக்கிரன் லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார், 10ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். இப்போ இந்த சுக்கிரன் குருவை கெடுப்பாரா அல்லது குரு சுக்கிரனை வந்து மாற்றுவாரா? இதுதாங்க சிந்திக்க வைக்கின்ற ஜாதகம். இப்போ வந்து என்ன சொல்கிறான்? 8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவன் வீட்டை விட்டு ஓட்டி விடுவான், தேசாந்திரம் போவான்னு சொல்லிவிடுவான். ஆனால் உச்சம் பெற்றுட்டாரு. ஆச்சுங்களா? இப்போ இதுக்கு பலன் எடுக்கிறோம். இப்போ குருவும் சுக்கிரனும் லக்னத்தில் இருக்கிற காரணத்தினால் இவர் வெளியூர் போயினார். ஒன்று 8ஆம் இடத்து பலனையும் செய்யணும், வெளியூர் போய் வாழ்க்கை வாழ்கிறாரு. ஆனால் உச்ச பலனையும் கொடுத்தாகணும். அங்கே இருக்கிற குரு ஆட்சி பெற்ற பலனையும் கொடுத்தாகணும். 10 சேர்ந்திருக்காரு, 10ஆம் இடத்து பலனையும் கொடுத்தாகணும். ஆகவே வெளிநாட்டில் சென்று ராஜ வாழ்க்கை வாழ்கிறார். பாருங்க, அவருக்கு முதல் திசை ராகு ஒரு 4 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, சதய நட்சத்திரம். அடுத்தாப்புல குரு திசை லக்கணத்தில் இருக்கா, சிறப்பான யோகம், வெளிநாட்டுக்கு ஓட்டிட்டாரு 23 வயசு 24 வயசுலையா. அடுத்து சனி திசை வந்தது. பாருங்கள், ஒரு ஜாதகத்தை வந்து நீங்கள் எதையும் தொட வேண்டாம், பாருங்கள் அப்படியே தசா புத்தி. அது சனி எங்கே இருக்காருங்க? 4ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சனிக்கு வீடு கொடுத்துக்கிறவங்க எங்கே இருக்காருங்க? 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சனியும் புதனும் பரிவர்த்தனை. இந்த சனி திசை அவரை வந்து புகழின் உச்சிக்கே கொண்டு போய் விட்டதுங்க. அதனால தான் ஒரு இங்கன்னா அந்த கருத்தை சொல்லல, நாமக்கல் மீட்டிங்கில் சொன்னேன். குப்புசாமியின் 4 ஜோதிட விதிகள். அந்த விதி வந்து அது குப்புசாமினா வேறு யாரும் கிடையாது, குமாரசாமி என்கின்ற நூல் இருக்கிறது, குப்புசாமி என்கின்ற நூல் இருக்கு, அதிலிருந்து எடுக்கப்பட்டதான் அந்த நூல் கருத்து. அந்த 4 விதிகளும் வந்து நீங்கள் ஜோதிடத்தில் எப்படி போட்டிங்கனாலும் அருமையாக பலன் எடுக்குங்க. அதை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாங்க. அதனால தான் சொன்னாங்க, ஏன் அந்த பாட்டை பிடிச்சேன்னா குமாரசாமியத்திலிருந்து அந்த பாட்டு, குரு முதல் மால அளவுள்ள காரகமம் சட்டமாய் குறித்து. எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து காரகத்தை பார்த்து, அதான் குரு முதல் மால அளவு உள்ள காரகம் சட்டமாய் குறித்து 9 கிரகத்தினுடைய காரகத்துவத்தை புரிஞ்சிக்க. அடுத்தாப்புல இரு காரகமும். இரு காரகம்னா என்னதுங்க? லக்கணம் முதல் 12 பாவங்களுடைய காரகத்தம். இரு காரகமும் குரு முதல் மாலவுள்ள காரகம் சட்டமாய் குறித்து இரு காரகமும் அதற்கான பல பலன்களையும் அறிந்து
இதை கணிச்சுக்கணும். 12 பாவத்தினுடைய காரகத்துவமையும் 9 கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் கணித்து எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதை அப்படியே பிடிச்சுக்கணும். சொல்லிட்டு ஒருவருக்கு 2 கமன் எனில், ஒரு ஜாதகனுக்கு 2 ஆதிபத்தியம் வந்தால் எந்த ஆதிபத்தியத்தை முதலாவதாக வைத்துக் கொள்வது என்பதை யோசனை பண்ணுங்கிறார். அதுக்கு அதுவாம் திசை நாள் உள்ளதை 2ஆக வகுத்து உரைத்திடுவாய் இருவருக்கும், இருவரில் அவரவருக்கு ராகுக்கு நற்பலனையும் சிசிக்கு துற்பலனையும் யாவருக்குமாம் எவும்புவாய் இப்பலனை முழு பலன் எப்பொழுது தருவார் எனில் அவர் அவருக்கு இசைத்தது கண்டு திசை நாள் 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 சாற்றலே. ஆக திசை புத்தி அந்தரம் இவற்றையெல்லாம் சரியாக கணித்து நீ சொன்னீர் என்றால் அந்த பலன் சரியாக இருக்கிறார். அதனால தான் பாப்பா அந்த விதியில் என்ன சொல்லலை, அடுத்த மாதம் சொல்கிறோம் அந்த விதியை. இப்போ இந்த சனியினுடைய திசை, சனி பகவான் திசை, சனி பகவான் கேந்திரத்தில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 12இல் இருந்தாலும் அவர்கள் இருவரும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் வச்சுக்கிறோம். இன்னும் எங்கள் ஐயா கரூர் ஐயா சொல்லுவார், அழகாக சொல்லுவார், 10ஆம் இடத்திற்கு 9 10 கூடியிருக்கு, 9ஆம் இடத்திற்கு 9 10 கூடியிருக்கு, 8ஆம் இடத்திற்கு 9 10 கூடியிருக்கிறது. ஆகவே இவைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெற செய்யும். அங்கே பாவத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு விட்டது. அடுத்தாற்போல இந்த சனி பகவான், சனி ஏன் சொல்கிறேன்னா இந்த சனி திசை அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட்டது. சரி, இப்போ மேலே சொன்ன பாட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்க? இந்த காம ஈர்க்கு ஈரைந்துக்கு இவனும் கவிதானும் பலமாக மேவீனும் கல்லிற்கு மண்ணிற்கு உறவாக கேந்திர கோணம் கதுவ சோமன் அதில் மூவரில் ஒருவர் வாக்கன்னு சொன்னார்ல. இவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த நடிகர்கள், நாடக நடிகர்கள், கலை விற்பனர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று தான் இருக்கிற இடத்திலே இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவருடைய கலைத்திறனை அங்கு இருக்கின்ற மக்களுக்கு ரசிக்க செய்வார்கள். அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்து சுக்கிரனாக இருந்தாலும் 3ஆம் இடத்து சுக்கிரன் என்றால் லக்னாதிபதியோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இவரும் உச்சம் பெற்று இருக்கிற காரணத்தினால் அந்த கலையில் புகழ் பெற வைக்குது பாருங்கள் இந்த ஜாதகம். எவ்வளவு அழகான பாட்டை இந்த பாட்டு குமாரசாமியை பாட்டு எவ்வளோ பொருந்தி இருக்கு பாருங்க. அடுத்தாற்போல் அவருக்கு கேது திசை, கேது நீசமானாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அதுவும் நன்மையை செய்கிறது. இப்படி தாங்க நாங்கள்லாம் பலன் எடுப்பது இதுதான். மற்ற எங்கேயும் போக மாட்டோம். எந்த ஜாதகம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே எங்கேயும் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் போயிட்டே இருக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக அழகான வாகனம் யாருக்கு நன்றாக அமையும்? நிறைய பேசலான் இருந்தோம், முடிச்சிடுவோம். சொல்லிய மறையோன் வெள்ளியும் சொக்கிய 9ஆம் கோளும் பாருங்க. சொல்லிய மறையோன் வெள்ளியும் சொக்கிய 9ஆம் கோளும் எல்லையாய் கேந்திரம் கோணத்தில் அமைந்திடவே பாருங்க. வல்லிய இவனே அநேக வாகனத்தின் எஜமானனாகி பலவித மண்டலங்களுக்கு எஜமானனாவான்.
இப்போ சொல்லிய மறையோன் வெள்ளியும், மறையோன்னா யாருங்க? குரு. வெள்ளி சுக்கிரன். சொல்லிய மறையோன் வெள்ளியும் சொக்கிய 9ஆம் கோளும். இந்த 3 பேரும் நன்றாக இருந்தால் போதுங்க. நான் சொன்ன பார்ட்டிக்கு 5 கார் வச்சிருக்காரு. எல்லாம் ஒரு கார் ஒன்று 1 கோடி ரூபாய்க்கு மேலே. அதான் சொன்னேன், அவருக்காக தான் இந்த பாட்டை. சொல்லியோ மறையோன் வெள்ளியும் சொக்கிய 9ஆம் கோளும் எல்லையாய் கேந்திரம் கோணம் மதுவ எல்ல கோந்திர கேணமாய் வல்லிய இவனே அநேக வாகனத்தின் எஜமானாகி பலவித மண்டலுகளுக்கு இவனே எஜமானனாக இருப்பார். சரி, யாரு வாகனத்தை இழப்பார்கள்? சேர்கின்ற வாக்கின் கோளும் சிறந்த 12 கோளும் கூறுகின்ற நாளின் கோளும் கொடிய பாவர்களை சேர்ந்து பாருங்க. சேர்கின்ற வாக்கின் கோளும் 2ஆம் இடம், சிறந்த 12 கோளும் கூறுகின்ற நாளின் கோளும் கொடிய பாவர்களை சேர்ந்து நேர்கின்ற தலம் 6, 8 நிறைந்த 12இல் நிற்பானாயின் வார்கொண்ட மனையாளே கேள, வார்கொண்ட கமலனாரே கேள். பொன் பூமி மனை வாகனம் நாசமாமே. ஆக இந்த 4ஆம் இடத்து அதிபதியோடு இந்த 8ஆம் இடத்து அதிபதியோ 12ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அவன் பழைய வாகனங்களை வைத்திருப்பது நல்லது. இவன் புதுசு, எல்லா பேரும் புதுசாக வாகனம் வாங்கி வச்சிருக்கான, இவன் வாங்கினான அவ்வளவுதான். 2ஆம் இடத்து அதிபதியோடு 8ஆம் இடத்து அதிபதி சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, பணம் கொடுத்தா வராது. 4ஆம் இடத்து அதிபதியோடு 6ஆம் இடத்து அதிபதினா இவன் அடகு வைப்பான். இப்படி ஒரே பாட்டில் விளையாடலாம் சார். இது காக்கையர் நாடி இந்த பாட்டு. அடுத்ததாக மற்ற ஒரு பாடல் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். காமம் அதற்கு அன்னையின் இல்இறை அங்கிசத்தில் கதுவுதல் பார்த்துதல் உடையார்க்கு அமைந்திடும் நற்கருமமே. சொன்னார் 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் சொன்னார். இந்த இடத்துல பாருங்க, காமம் அதற்கு அன்னையின் இல்இறை அங்கிசம். இல் என்றால் 4ஆம் வீடு, அது 10ஆம் வீடு. இறைனா 10ஆம் இடத்து அதிபதி. அவர் இருக்கின்ற இடம் இல்இறை அங்கிசத்தை கதுவுதல் பார்த்துதல் உடையார்க்கு அமைந்திடும் நற்கர்மமே. இப்போ ஒரு ஜாதகத்திலே ஒருவனுக்கு நல்ல தொழில் அமைய வேண்டும் என்றால் 10ஆம் இடத்தை பாரு. அந்த 10ஆம் வீடு யாருடைய சுபர் வீடா அசுபர் வீடா பாரு. அந்த 10ஆம் இடத்ததிபதி எங்கே இருக்காருன்னு பாரு. அந்த 10ஆம் இடத்ததிபதியோடு யார் கூடியிருக்காருன்னு பாருங்க. 10ஆம் இடத்தில் 6, 8, 12 கூடியிருக்கிறாரான்னு பாருங்க. இவர்களை பார்த்துவிட்டு அவருடைய தொழிலை நிர்ணயம் செய். அடுத்த வரி சொன்னார், நாமம் அவருக்கு உள்ளதாய் நன்மை தீமை விரிவாய் நவில்வீர். இந்த நாமம் அவரவருக்கு உள்ளதாய். நாமம் என்றால் பெயர். ஒவ்வொரு கிரகம் அந்த 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு அந்த பெயர். இப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்தால் குரு தான் அவருக்குரிய காரகத்துவம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவருடைய காரகத்துவம். 10ஆம் இடத்துல சனி இருந்தால் அந்த காரகத்துவம். அதான் நாமம் அவருக்கு உள்ளதாய் நன்மை தீமை விரிவாய் நவில்வீர். அவர் எப்படி இருக்காரு, யார் கூட சேர்ந்திருக்காருன்னு பார்த்துட்டு அடி சொல்லு. ராகு அவருடன் நன்னினை. ராகு அவருடன் சேர்ந்து இருந்தால் இந்த 10ஆம் இடத்ததிபதி நல்ல நிலையில் இருந்து ராகு அவருடன் சேர்ந்து இருந்தாலும் 10ஆம் இடத்ததிபதி கேந்திர கோணத்தில் இருந்து அவருடன் ராகு சேர்ந்து இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும். அடுத்தவரி சொன்னார், பூமணனும் அதிக பலமாய். பூமணனா செவ்வாய். பூமணனும் அதிக பலமாய் அந்தாட்பதி துர்பலமாய்
அந்தாட்பதி என்பது 8ஆம் இடத்து அதிபதி, அவர் பலம் குறைந்திருக்க வேண்டும். ஆக 10ஆம் இடத்து அதிபதி என்ன செய்யணுங்க? பலம் அதிகம் பெற்று 8ஆம் இடத்து அதிபதி பலம் குறைந்து காணப்பட வேண்டும். அவ்வாறு தான் நீ செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு, புக்கமனையும் இலக்கணம் மனைக்கிரையும் புறமும் புறக்கோணும் சோமனும் அவன் நின்ற இறையும் சரமாய். இது ஏன் சொல்கிறாருன்னா, சோமனும் அவன் நின்ற இறையும் சரமாய், அப்படி இருக்கிறவன் வெளியூர் சென்று நீ தொழில் செய்து. அப்போ சந்திரன் சொல்லலாம்னா, சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டிற்கு அதிபதி இருக்கான் பாருங்க, அவர் சரத்தில் இருந்தா வெளியூர் போ. இனியும் அதே அவர் ஸ்திரத்தில் இருந்தால் உள்ளூர்லேயே தொழில் செய்ய. இது எவ்வளோ அழகாக சந்திரனை பிடிச்சாரு. சந்திரன் எந்த வீட்டில் இருக்கான்னு பாரு, அது சரமா திறமா உபயமாக பாரு. சரத்தில் இருந்தால் வெளியூர் சென்று தொழில் செய்வான், ஸ்திரத்தில் இருந்தால் உள்ளூர் செய்வான், உபயத்தில் இருந்தால் கொஞ்சம் வெளியூர் தள்ளி நிற்பான். ஒரே அடியில் அடிச்சிட்டார். அதான் சோமனும் அவன் நின்ற இறையும் சரமாய் சொல்லிட்டு, தொழில் மனனும் இறையும் கூடில். தொழில் மன்னனா 10ஆம் இடத்ததிபதியும் சூரியனும் சம்பந்தப்பட்டால் அவன் வெகு தொலைவிலே தொழில் செய்வான் என்று சொல்லிவிட்டு, இவ்வளவு தூரம் அமைதியாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி ஒரு கிரகம் எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், எப்படி பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு அழகான முறையில், அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு.